ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோசியல் மீடியால கப்புள்ஸ் அலப்பற தாங்க முடியலங்க. வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, என்னென்ன சீரியஸா திங்ஸா இருந்தாலும் சரி, அதை அப்படியே சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்ற மாதிரி பண்ணாவும் சில டைம் கிரிஞ்சாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ரேண்டமா சில வீடியோகளை எடுத்து இன்னைக்கு ரியாக்டிங் வீடியோவா நம்ம பண்ண போறோம். ஆனா இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் செம ஃபன்னாவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு லைக் பட்டனை உங்க பொண்ணான கையில தட்டிட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா, நல்லா குளிக்கிறாங்க ஆத்துல. ஆத்து தண்ணி தான்டா. செம்ம டேஸ்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. உண்மையிலே ருசியா ரொம்ப டேஸ்டா இருக்கா? சீரியஸா பாரு. அது என் தண்ணி. போய் தொல. பேஞ்சு வச்ச ஒண்ணுக்கு போய் குடிச்சிட்டு இருக்கேன். உனக்குலாம் அறிவு இல்ல? யோ மாலி ஆகிட்டு போய். ஐயோ ஐயோ, இது வழக்கமா எல்லாரும் பண்றதுதான். நம்ம ஆத்துல குளிக்க போனாலே நம்மளுக்கு எங்க இருந்தோ தெரியல, நம்ம அப்படியே யூரின் டேங்க் போற அப்படியே இறங்கிரும். ஆனா பக்கத்துல கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா சொல்ல மாட்டோம். பட் இங்க ஒருத்தர் தன் ஒய்ஃபு கிட்டே சொல்றாரு, தன்னோட தண்ணிய கலந்து விட்டே அப்படின்னு, அதனாலதான் டேஸ்டா இருக்கு அப்படின்ட்டு. அந்த பொண்ணு சற்றே எதிர்பார்த்திருக்காது பாருங்க. ஐயோ ஐயோ. மகேஷ், குப்பை வண்டி வந்துருச்சு, போய் குப்பை போட்டு வா. அத போறமா. ஒய்ஃப நம்ம எப்படியா வெளியே அனுப்பலாம் அப்படின்னோம்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஆனா இது புதுசா இருக்குன்னா, இது புதுசா இருக்கு. குப்பை வண்டினா இது ஒரு தேவையில்லாத குப்பை அப்படின்னு. இதுக்கப்புறம் அவருக்கு என்ன அடி விழுந்துன்னு யாருக்கு தெரியும்? பாப்போம். ஏண்டி பக்கத்து நிஷாட்ட கடன் வாங்கினியே திருப்பி கொடுத்துட்டியா? இந்த மாசம் 2500 மொத்தம் 41,000 திருப்பி அனுப்பிட்டேன். 41,000? 41,000? 2,500 கூப்பிட்டா 5,000 தானடி. என்னப்பா சொல்ற? 2,500 000 000 000 5 5 10 2 2 4 மொத்தம் எவ்வளவு? 41,000 அனுப்பிட்டேன். என்னப்பா கொரோனா பேச்சா நீ? யாரு? ஐயோ ஐயோ, இதுல வேற அது கடைசி சொல்லுவார், நீ கொரோனா பேட்ச் அப்படின்னு. ஒருவேளை அந்த உங்களோட ஒய்ஃப் கொரோனா பேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். தன்னோட தப்பா மறைக்கிறதுக்காக அது எவ்வளவு அழகா மறைச்சிட்டு போகுது பாருங்க. 2,500 5,000 சின்ன குழந்தை கூட தெரியும். ஆனா எவ்வளவு வெகுளித்தனமா 41,000 ரூபாய் அதுவும் அனுப்பிட்டேன்னு சொல்லுது பாருங்க. சூப்பரா, நல்லா இருக்கு. உங்க கணக்கு அருமையா இருக்கு. கணக்கு கேட்டா என்ன செருப்பால் அடிங்க. இது என்னடா கொடுமையா இருக்கு. அவளே வந்தா கணக்கு பாருன்னு சொன்னா கணக்கு போட்டு காமிச்சா டக்குனு திட்டு போட்டு வர்றான். குட்டு, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ வேற கல்யாணம் பண்ணிடுவேல, எனக்கு தெரியும். ஏச்சி, உனக்குலாம் எதுவும் ஆகாது இவ்வளவு சீக்கிரம். எதையாவது பேசிட்டு இருக்காத. இல்ல, எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாமே அவருக்கு கொடுத்துடுவேல. அப்பெல்லாம் கிடையாது. ஏன்டி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல, எனக்கு தெரியும் நீ கொடுப்பேன். அப்படிலாம் கொடுக்க மாட்டாண்டி. எப்படி கொடுக்க முடியும்? அவ சைஸ் வேற, அவன் சைஸ் வேறடி. ஒல்லியா இருப்பாடி. உந்தெல்லாம் பத்தாது. நான் குமார் அவசரப்பட்டிய இப்படிதாங்க பல டைம் உளறி தொலைச்சிடுறோம். இதுக்கப்புறம் அந்த பையனுக்கு செம கச்சேரி இருக்கு. ஏய், அக்கா காசு கேக்குறாங்கடி. அவங்க நம்மளை விட்ட வேற யாரும் இல்லையா காசு கேட்க? உங்க அக்காடி. அவங்களுக்கு நம்ம விட்டு யாருடா இருக்கா காசு கேட்க? என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. ஒரே ஒரு மாடுலேஷன் தான். பொண்ணுங்க இது பசங்களோட அக்கா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நம்மளை விட்டா வேற யாருமே இல்லையா அப்படின்னு முறைச்சிட்டு கேக்குறது. இதே அவங்க அக்கா கேட்டாங்க அப்படின்னம்னா அப்படியே மாடுலேஷன் பண்ண, அவங்களுக்கு எல்லாம் நம்மளை விட்டா யாரு இருக்கா அப்படின்ட்டு. நல்ல ஆக்டிங்மா, நல்ல ஆக்டிங். இவங்ககிட்ட இருந்தாங்க நம்ம கிளாஸ் கத்துக்கணும். உண்மையிலேங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வேற ஒரு லைஃப் லேர்னிங்கே கத்துக்க முடியும். அதுக்கெல்லாம் இதெல்லாம் உதாரணம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேய் கனவா, நான் கடைக்கு போறேன், உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் தூக்கம், இது கிடைச்சா வாங்கிடுவா. சரி, குவார்டர் வேணுமா ஹாஃப் வேணுமா? ஒரு ஹாஃப் வச்சிருக்கு. அப்புறம் சைடு டிஷ்க்கு ஒரு ஊறுகாய் பாக்கெட், அப்புறம் கொஞ்சம் ஒச்சக்கல்ல. சரிடா, எச்சக்கல்ல. நல்லா புருஷன் பொண்டாட்டிங்க. நல்லா உண்மையிலே புருஷன் பொண்டாட்டிங்க. அந்த பொண்ணு புருஷனை எவ்வளவு அழகா புரிஞ்சு. உண்மையிலே இந்த மாதிரி பொண்டாட்டி தாங்க வேணும். புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். அவதான் பொண்டாட்டி அழகா. ஏன்னா நம்மளுக்கு சரக்கடிக்கன்னா நம்ம டைரக்டா வாங்கிட்டு போறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும். இப்படி ஒரு பொண்டாட்டி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கூட எச்சக்கல்ல கூட 4 வாரம் திட்டினாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு
என்ன வேணுங்களோ அதுவே வாங்கிட்டு போய் பார்த்தீங்களா எவ்வளவு நல்ல பொண்டாட்டி. கோயில் கட்டணும்டா, இந்த மாதிரி பொண்டாட்டிக்கெல்லாம் கோயில் கட்டணும்டா. சிவா, உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் ஒன்று சொல்லணும். சொல்லு. நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன். பேட் நியூஸ். அந்த பொண்ணு எது குட் நியூஸ்னே சொல்லல. நம்ம தலைவர் டைவர்ஸ்னாலே உள்ளுக்கு வந்து பட்டாம்பூச்சி பறந்துருக்கும். எது குட் நியூஸ் எது பேட் நியூஸ்னே தெரியாம டைவர்ஸ்னா அதான் குட் நியூஸ் முடிவு பண்ணிட்டாரு. அதுலயே அவரு செம ஹாப்பியா இருப்பாரு. இருந்தாலும் அந்த பொண்ணு பாவுங்க, என்ன எதிர்பார்த்து என்ன சொல்ல வந்ததோ தெரியல. சரி, அடுத்து பாப்போம். ஐயோ, இதெல்லாம் சிரிச்சுட்டு போனோம். நல்ல வேலை பப்ளிக்கா இருந்ததுனால தப்புச்சா. இல்லன்னா வீட்டுல இருந்ததுன்னா இந்நேரம் தொடப்ப கட்ட பிஞ்சிருக்கும். என்னைய அரைஞ்சிட்டல, உனக்கு கல்யாணம் பண்ணி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். வீட்டை விட்டே நான் போறேன். எனக்கு சேலரி வந்துடுச்சு. 2 ட்ரெஸ் ஆர்டர் போட்டுப்பேன். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சு. இதாங்க பொண்ணுங்க. எப்பயுமே சேலரியோட பொண்ணுங்க நம்மகிட்ட பவ்யமா பொட்டி பாம்பாட்டா இருப்பாங்க. அப்படியே நம்ம பேங்க் பேலன்ஸ் காலி ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு பத்தகாலியா மாறுவாங்க பாருங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு சேலரி வந்து ஃபர்ஸ்ட் தெரியல, அதனால வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சேலரி வந்திருக்கேன்னு சொன்னோம்னா போன ஸ்பீட்ல டக்குன்னு திரும்பிச்சு. பாத்தீங்களா? இந்த காஃபி. ஓய், என்ன நமக்குள்ள சண்டை வருது சகஜம் தானே. என்னதான் சண்டை போட்டாலும் நீதான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். ஓகேவா? சரி, ஓகே. ஒரு நிமிஷம் குடு. ஏமா சக்கரை போடலடா. ஏய், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் குடிச்சுப்பேன். நல்லா இருக்காது. ஏய், அது எனக்கு பிரச்சனை இல்லம்மா தங்கம், நான் குடிச்சுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுல விஷம் கலந்திருக்கேன். எது விஷம் கலந்திருக்கியா? இறந்திடவாதி சண்டை போட்டேன் கலக்குறேன். முன்னாடி எல்லாம் ஏதோ புசங்க ஒரு 2 நாளைக்கு வீட்டுக்குள்ள விட மாட்டாளுங்க, கொஞ்சம் அடிப்பாளுங்க, அதெல்லாம் பழகி போச்சு. இப்ப சோழிய முடிக்கன்னு எப்படி பண்ணிட்டீங்களா? நல்ல வளர்ப்பு, நல்ல வளர்ப்புங்க, நல்ல வளர்ப்பு. பிரஷர் செக் பண்ண போனீங்களே, செக் பண்ணிட்டீங்களா? பண்ணல. ஏன்? கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டாரு. கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொன்னேன். அப்ப கண்டிப்பா பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி குறைக்கிறதா? உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுனா தானா குறைஞ்சிருமா? ஆமாங்க, இந்த லீவுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனவனே என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு அந்த காலத்திலே ஒரு காமெடி எடுத்து வச்சிருக்காங்க. எந்த காலத்திலுமே பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போனாதான் பசங்களோட நிம்மதியே இருக்கும் போலுக்க. ஊருக்கு போயிடுச்சே, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சே, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சே. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாங்களே பிரஷரு, அது வந்துடும். கல்யாணம் ஆணையிட்டாலே அந்த பிரஷருங்கிறது வரதட்சணையோட கூட சேர்த்து நம்மளுக்கு வந்துடும். யூடியூப் பார்த்து சமைச்சா மட்டும் போதாது, அதே மாதிரி டேஸ்டாவும் இருக்கணும். நீயும் விட்டு படம் பார்த்தா மட்டும் போதாது. பாப்பா இந்த பொண்ணுங்க விட்டா வர வர பப்ளிக்ல பசங்களோட வீக்னஸ் அப்புறம் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு பா ஜாக்கிரதையா இருந்துக்கணும், பாத்துக்கோங்க. பார்த்த நம்மளாலே இதை தாங்கிக்க முடியலனா அடிபட்டவன் தாங்கிக்கு வாங்குறீங்க. யாரும் படாத இடத்துல பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு விளையாட்டா பொண்ணுங்களுக்கு? ப்ரே பண்ணல, ப்ரே பண்றியா? அது வீட்ல தானே, இங்க நல்லா தானே இருக்கான். இது அவங்க ஃபேனா இருக்குமோ? அதாங்க வீட்ல தானே நம்ம விசாலு. அப்படி செய்வாரு, அவரோட ஃபேனா இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில வந்து பப்ளிக்ல பண்ணா அது மாதிரி, வீட்டுக்குள்ள இருந்தா அதெல்லாம் கிடையாது போலுக்கு. அதத்தான் இங்கேயும் நடத்தி காமிச்சிருக்காங்க. ஹேண்ட்ல வரும் காத்து. ரம்யா ஒரு லுக்கு விடு என்ன பார்த்து. ஆஹா, இது அதுல நம்ம அனிதா சூத்துல வைப்பாங்க, நான் இந்த பாட்டில் வைக்கணும். அது யாரு? முன்னாடி எல்லாம் பேட் வேர்ட்ஸ்னால பசங்க தான் பேசுவாங்க, இப்ப பொண்ணுங்களும் பேசுறாங்க. நல்லா இருக்குடா. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ உண்மையிலே ரொம்ப ஃபன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் அதுக்கேற்றாப்புல ரியாக்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சில இடத்துல கிரிஞ்சும் நடந்திருக்கலாம். அப்படி ஏதாவது கிரிஞ்சுன்னு நினைச்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இருக்கிறதுலேயே யாரு ரொம்ப அழகா உங்களுக்கு சிரிக்க வச்ச கப்புள்ஸ் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.